நம்ம குட்வில் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அண்ட் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் பார்த்தாச்சு. இந்த வீடியோல நம்ம கேபிட்டலைசேஷன் மெத்தட் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு ரிலேட்டடா டிஎஸ் கிரேவல்ல கொஸ்டின் நம்பர்ஸ் 25 to 37 ஓட சொல்யூஷன்ஸும் பார்க்கலாம். Methods of valuation of goodwill நம்ம third method பார்க்கலாம், which is capitalization method. Capitalization method கீழ ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து capitalization of average profit, இன்னொன்னு capitalization of super profit. First நம்ம capitalization of average profitல எப்படி goodwill calculate பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கலாம். So இதுக்குள்ள வந்து goodwill calculate பண்ற formula capitalized value of the business minus capital employed. Capitalized value of the business minus capital employed. First நம்ம capitalized value எப்படி calculate பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். Capitalized value is equal to average profit into 100 divided by normal rate of return. So இந்த இடத்துல என்ன பண்றோம்? Rate of return reverse பண்றோம். Okay. So average profit into 100 divided by normal rate of return. Average profit க்கு நம்ம formula தெரியும். Average profit is equal to total of profits divided by number of years. Normal rate of return questionலயே கொடுத்திருப்பாங்க நம்மளுக்கு. Okay, so இதெல்லாம் substitute பண்ணா நம்மளுக்கு capitalized value கிடைக்கும். So இந்த part கிடைச்சிருச்சு. அடுத்தது நம்ம capital employed எவ்வளோ அப்படிங்கறத calculate பண்ணும். So capital employed வந்து நம்ம balance sheetல இருந்தே கண்டுபிடிக்கலாம். So balance sheetல நம்மளுக்கு ரெண்டு side இருக்கு இல்லையா, liability side and asset side. So இது ரெண்டுத்த வச்சும் நம்ம வந்து capital employed calculate பண்ணலாம். பட் இந்த ரெண்டுல எது கொடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இப்போ அசட் சைடு அப்ரோச் கொடுத்திருந்தா அசட் சைடு அப்ரோச்சை வச்சு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கால்குலேட் பண்ணலாம். இல்ல லயபிலிட்டி சைடு கொடுத்திருந்தா லயபிலிட்டி சைடை வச்சு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கால்குலேட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம இப்போ லயபிலிட்டி சைடு அப்ரோச் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல், அதாவது எல்லா பார்ட்னர்ஸோட கேபிட்டல்லையும் ஆட் பண்ணும், பிளஸ் ரிசர்வ்ஸ். இதுல இருந்து நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்ல ஏதாவது குட்வில் கொடுத்திருக்காங்க, ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் கொடுத்திருக்காங்க, இல்ல நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தா அதை மைனஸ் பண்ணிக்கணும். சோ இங்க ஆட் பண்ண வேண்டியது என்னது, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ். ஓகே, இதே வந்து அசெட் சைடு கொடுத்திருந்தா நம்ம வந்து எல்லா அசெட்ஸையும் எடுத்துக்கணும் எக்ஸப்ட் குட்வில், நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். இங்க எதை எக்ஸ்க்ளூட் பண்றோமோ அதே தான் இங்கேயும் எக்ஸ்க்ளூட் பண்றோம். சோ குட்வில், நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸை விட்டுட்டு மத்த எல்லா அசெட்ஸையும் எடுத்துக்கிறோம். அந்த அசெட்ஸ்ல இருந்து நம்ம அவுட் சைட் லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணும். அதாவது கிரெடிட்டர்ஸ், பேங்க் லோன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அவுட் சைட் லயபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம மைனஸ் பண்ணும். அப்ப நம்மளுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிடைக்கும். சோ இந்த ரெண்டு அப்ரோச்ல ஏதாவது ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்போ நம்மளுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டும் கிடைச்சிரும். அப்ப கேபிட்டலைஸ்ட் வேல்யூல இருந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு மைனஸ் பண்ணா நம்மளுக்கு குட்வில் கிடைக்கும் அண்டர் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். Capitalization methodல next method capitalization of super profit method. So capitalization of super profitல எப்படி goodwill calculate பண்ணுவோம் அப்படின்னா super profit into 100 divided by normal rate of return. So இதுதான் goodwillோட formula under capitalization of super profit. Super profit into 100 divided by normal rate of return. Super profit எப்படி calculate பண்ணுவோம், average profit minus normal profit. Average profit எப்படி calculate பண்ணுவோம், total of profits divided by number of years. Normal profit எப்படி calculate பண்ணுவோம், capital employed into normal rate of return divided by 100. So capital employed எப்படி calculate பண்ணணும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, balance sheet கொடுத்திருந்தா நம்ம liability side approach யூஸ் பண்றோம் அப்படின்னா all partners capital plus reserves. அதே நம்ம வந்து asset side approach யூஸ் பண்றோம்னா assets minus outside liabilities, நம்மளுக்கு capital employed கிடைக்கும். So capitalization of super profit methodல goodwill ஓட formula super profit into 100 divided by normal rate of return. இப்ப நம்ம டிஎஸ் கிரேவல்ல இருந்து எக்ஸசைஸ் சம்ஸோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இது question number 25. From the following information, calculate value of goodwill of the firm by applying capitalization method. Total capital of the firm 16 lakh rupees. Normal rate of return 10%. Profit for the year 2 lakh rupees. So question என்ன கொடுத்திருக்காங்க, total capital கொடுத்திருக்காங்க, which is capital employed 16 lakh rupees. Normal rate of return வந்து 10% கொடுத்திருக்காங்க. And profit for the year, that is average profit வந்து 2 lakh rupees கொடுத்திருக்காங்க. நம்ம capitalization method apply பண்ணி goodwill calculate பண்ணும். So இங்க வந்து நம்ம capitalization of average profit வச்சு நம்ம calculate பண்ணலாம். So capitalization of average profitல goodwill எப்படி calculate பண்ணுவோம், capitalized value of the business minus capital employed. So capitalized value எப்படி calculate பண்ணும், average profit into 100 divided by normal rate of return. So average profit 2 lakhs நம்மளுக்கு தெரியும், normal rate of return 10%. Okay, so இதை substitute பண்ணா நம்மளுக்கு capitalized value தெரியும். So average profit 2 lakhs into 100 divided by 10. Okay, so நம்மளுக்கு 20 lakh rupees capitalized value வருது. இதை இங்க substitute பண்ணி capital employed 16 lakh rupees minus பண்ணா நம்மளுக்கு goodwill கிடைக்கும், which is 4 lakh rupees. Okay.
26th question. A firm earned average profit of 3 lakh rupees during the last few years. The normal rate of return of the industry is 15%. The assets of the business were 17 lakh rupees and its liabilities were 2 lakh rupees. Calculate the goodwill of the firm by the capitalization of average profit. So capitalization of average profit method la நம்ம இங்க goodwill calculate பண்ணோம். இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க? Average profit கொடுத்திருக்காங்க. Normal rate of return 15% கொடுத்திருக்காங்க. Assets வந்து 17 lakh rupees, liabilities 2 lakh rupees. Okay, so இப்ப capitalization of average profit ல goodwill எப்படி calculate பண்ணுவோம்? நம்மளோட formula capitalized value minus capital employed. So capitalized value இங்க டைரக்டா கொடுக்கல, capital employed டைரக்டா கொடுக்கல. So ரெண்டுத்தையும் calculate பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம goodwill calculate பண்ணலாம். So first நம்ம capitalized value கண்டுபிடிப்போம். Formula வந்து average profit into 100 divided by normal rate of return. So average profit நம்மளுக்கு 3 lakhs கொடுத்துட்டாங்க and normal rate of return 15%. இப்போ இதை substitute பண்ணிக்கலாம். 3 lakhs into 100 by 15, 20 lakh rupees capitalized value. So இந்த part கிடைச்சிச்சு. Next நம்ம capital employed calculate பண்ணும். So இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு assets கொடுத்திருக்காங்க, liabilities கொடுத்திருக்காங்க capital employed calculate பண்றதுக்கு. So capital employedல நம்மளுக்கு ரெண்டு side approach இருக்கு இல்லையா? Liability side approach and asset side approach. இங்க வந்து asset side approach கொடுத்திருக்காங்க. Assets கொடுத்திருக்காங்க, liabilities கொடுத்திருக்காங்க. Okay. So இப்போ formula என்னது? Assets minus liabilities. So 17 lakhs minus 2 lakhs, 15 lakh rupees capital employed. Okay, இப்போ capitalized value கிடைச்சாச்சு, capital employed கிடைச்சாச்சு. இதை இங்கே substitute பண்ணலாம். So 20 lakhs minus 15 lakhs, 5 lakh rupees goodwill of the firm. 27th question. A and B were partners in a firm with capitals of 3 lakh rupees and 2 lakh rupees respectively. The normal rate of return was 20% and capitalized value of average profits was 7,50,000 rupees. Calculate goodwill of the firm by capitalization of average profit method. So இங்க questionல நம்மளுக்கு A and B ஓட capitals கொடுத்திருக்காங்க. Normal rate of return 20% கொடுத்திருக்காங்க. இங்க capitalized value of average profits, capitalized value அவங்களே கொடுத்துட்டாங்க 7,50,000 rupees. Okay. So capitalization of average profit method வச்சு நம்ம goodwill calculate பண்ணும். So இந்த methodல goodwill ஓட formula என்னது? Capitalized value minus capital employed. So capitalized value இங்கே கொடுத்துட்டாங்க 7,50,000 rupees. So இதை நம்ம calculate பண்ண வேண்டாம். நம்ம என்ன calculate பண்ணும்? Capital employed calculate பண்ணும். So capital employedக்கு நம்மளுக்கு liability side approach இருக்கு, asset side approach இருக்கு. So questionல பார்த்துக்கோங்க எது கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு partners ஓட capital தான் கொடுத்திருக்காங்க. So liability side approach வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? capital employed calculate பண்ணலாம். So இங்க நம்மளுக்கு வெறும் partners ஓட capital மட்டும் கொடுத்திருக்காங்க. So partners ஓட capital மட்டும் add பண்ணா நம்மளுக்கு capital employed கிடைக்கும். So A ஓட capital 3 lakhs, B ஓட capital 2 lakhs. இது ரெண்டுத்தையும் add பண்ணா 5 lakh rupees வந்து capital employed. So இப்போ capitalized value இருக்கு, capital employed இருக்கு. இதை substitute பண்ணா நம்மளுக்கு goodwill கிடைக்கும். So 7,50,000 minus 5 lakhs, 2,50,000 rupees goodwill. 28th sum. Punit and Tarun are in a restaurant business having credit balances in the fixed capital accounts as 2,50,000 rupees each. They have credit balances in the current accounts of 30,000 rupees and 20,000 rupees respectively. The firm does not have any liability. They are regularly earning profits and the average profit of last 5 years is 1 lakh rupees. If the normal rate of return is 10%, find the value of goodwill by capitalization of average profit method. So இங்க questionல நம்மளுக்கு ரெண்டு பார்ட்னர்ஸ் கொடுத்திருக்காங்க, புனித் அண்ட் தருண். அண்ட் அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட பிக்ஸட் கேபிட்டல்ஸ்ல பேலன்ஸ் வந்து 2,50,000 rupees இருக்கு ரெண்டு பேருக்கும். ஸோ 2,50,000 வந்து புனித்தோட கேபிட்டல் அண்ட் தருணோட கேபிட்டல் ஒரு 2,50,000 rupees. ஓகே, அடுத்தது அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா புனித்துக்கு 30,000 rupees இருக்கு அண்ட் தருணுக்கு 20,000 rupees இருக்கு. இந்த ஃபர்ம்க்கு எந்த லயபிலிட்டியுமே இல்லை. அண்ட் அவங்க வந்து ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸோட ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க 1 lakh rupees. அண்ட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% இருந்தா கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்வில் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. So capitalization of average method கீழே goodwill எப்படி calculate பண்ணுவோம்? Capitalized value minus capital employed. So first நம்ம என்ன பண்ணும்? Capitalized value கண்டுபிடிச்சுக்கலாம். Capitalized value is equal to average profit into 100 by normal rate of return. So இங்க பாத்தீங்கன்னா average profit 1 lakh கொடுத்துட்டாங்க and normal rate of return 10% கொடுத்துட்டாங்க. So இதை substitute பண்ணிக்கலாம். 1 lakh into 100 by 10 which is 10 lakh rupees capitalized value. நெக்ஸ்ட் நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா பார்ட்னர்ஸ்க்கு. ஸோ லயபிலிட்டி சைடு அப்ரோச் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கேபிட்டல் எம்ப்ளாய்ட கால்குலேட் பண்ண போறோம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்டோட பேலன்ஸும் கொடுத்திருக்காங்க, கரண்ட் அக்கௌண்டோட பேலன்ஸும் கொடுத்திருக்காங்க. ஸோ கேபிட்டல்னு எடுக்கும்போது ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்டோட பேலன்ஸையும் எடுத்துக்கணும், கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸையும் எடுத்துக்கணும். ஸோ அப்ப நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, புனித்துக்கு ஒரு 2,50,000 rupees கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் அண்ட் தருணுக்கு ஒரு 2,50,000 rupees கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ். ஏன்னா 2,50,000 ஈச்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்ல புனித்துக்கு வந்து 30,000 இருக்கு அண்ட் தருணுக்கு 50,000 இருக்கு. சோ நம்ம 2,50,000 plus 2,50,000 plus 30,000 plus 20,000 ஆட் பண்ணா 5,50,000 rupees வருது. இதுதான் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இங்க எந்த ரிசர்வ்ஸும் இல்ல, அதே மாதிரி குட்வில், ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் அண்ட் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி எதுவுமே கொடுக்கல. சோ அதனால வெறும் பார்ட்னர்ஸோட கேபிட்டலை மட்டும் ஆட் பண்றோம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க வந்து நம்மளுக்கு கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸும் கொடுத்தா அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப நம்மளுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டும் கிடைச்சாச்சு. இப்ப நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சோ கேபிட்டலைஸ்ட் வேல்யூ 10 lakh rupees மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 5,50,000 rupees, நம்மளுக்கு 4,50,000 rupees வருது குட்வில். 29 sum, from the following particulars calculate value of goodwill of a firm by capitalization of average profit method. Profits of last 5 consecutive years ending 31st March are 2024 54,000 rupees, 2023 42,000 rupees, 2022 39,000 rupees, 2021 67,000 rupees and 2020 59,000 rupees. Capitalization rate 20%. Net assets of the firm 2 lakh rupees. So இப்ப நம்மளுக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க, 5 years ஓட ப்ராஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 20% கொடுத்திருக்காங்க, நெட் அசெட்ஸ் வந்து 2 lakh rupees கொடுத்திருக்காங்க. சோ இங்க வந்து கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் வச்சு குட்வில் கால்குலேட் பண்ணும். சோ ஃபார்முலா என்னது, கேபிட்டலைஸ்ட் வேல்யூ மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கேபிட்டலைஸ்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபார்முலா வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இங்க நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் டைரக்டா கொடுக்காம 5 இயர்ஸோட ப்ராஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதை வச்சு நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலாம். சோ ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா டோட்டல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். சோ இந்த 5 இயர்ஸோட ப்ராஃபிட்ஸ் ஆட் பண்ணி 5 ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும், which is 52,200 rupees. இப்ப நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 20% தெரியும். சோ இதை சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு கேபிட்டலைஸ்ட் வேல்யூ கிடைக்கும். சோ 52,200 into 100 by 20, 2,61,000 rupees capitalized value. சோ இப்ப கேபிட்டலைஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்ட கால்குலேட் பண்ணும். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு क्वेश्चनல பாத்தீங்கன்னா நெட் அசெட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அசெட் சைடு அப்ரோச் வச்சு இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்ட கால்குலேட் பண்ணிக்கலாம். நெட் அசெட்ஸ்னாலே அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். சோ அவங்களே அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ், நெட் அசெட்ஸ் வந்து 2 lakh rupees அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ டைரக்டா கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்றது 2 lakh rupees. ஓகே, இப்ப இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். கேபிட்டலைஸ்ட் வேல்யூ 2,61,000 rupees and capital employed 2 lakh rupees. So 2,61,000 minus 2 lakhs, 61,000 rupees goodwill. 30th sum, a business has earned average profit of 4 lakh rupees during the last few years and the normal rate of return in similar business is 10%. Find the value of goodwill by capitalization of super profit method and super profit method if the goodwill is valued at 3 years purchase of super profits. Assets of the business were 40 lakh rupees and its external liabilities 7,20,000 rupees. So இங்க questionல நம்மளுக்கு average profit 4 lakhs கொடுத்துட்டாங்க, normal rate of return 10% கொடுத்துட்டாங்க, assets வந்து 40 lakhs and external liabilities 7,20,000 கொடுத்திருக்காங்க. So இதுல வந்து நம்ம goodwill calculate பண்ணும் and goodwill வந்து நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி calculate பண்ண போறோம். அதாவது subdivision 1 படி நம்ம capitalization of super profit methodல goodwill calculate பண்ணும் and subdivision 2 படி super profit method வச்சு calculate பண்ண போறோம். and super profit method calculate பண்ணும்போது 3 years purchase அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம capitalization of super profit method கீழே எப்படி calculate பண்ணும் goodwill அப்படின்னு பார்க்கலாம். So goodwill ஓட formula வந்து super profit into 100 divided by normal rate of return. So இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு super profit என்னன்னு கொடுக்கல, but normal rate of return 10% கொடுத்துட்டாங்க. So இப்ப first நம்ம super profit calculate பண்ணிப்போம். Super profit is equal to average profit minus normal profit. So average profit இங்க questionலயே டைரக்டா கொடுத்துட்டாங்க 4 lakh rupees. Next நம்ம normal profit கண்டுபிடிக்கலாம். Normal profit வந்து capital employed into normal rate of return divided by 100. So இப்போ நம்ம first capital employed எவ்வளோ அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா டைரக்டா questionல கொடுக்கல. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, capital employed கண்டுபிடிக்கிறதுக்கு assets கொடுத்திருக்காங்க, outside liabilities கொடுத்திருக்காங்க. So asset side approach வச்சு நம்ம capital employed calculate பண்ணலாம். So capital employed is equal to assets minus outside liabilities. That is 40 lakhs minus 7,20,000, 32,80,000 rupees capital employed. இப்போ இதை இங்க substitute பண்ணிக்கலாம். 32,80,000 into நம்மளுக்கு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்திருக்காங்க into 10 by 100
நார்மல் ப்ராஃபிட் வந்து 3,28,000 rupees. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்டையும் நார்மல் ப்ராஃபிட்டையும் நம்ம மைனஸ் பண்ணா சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணா 4 lakhs minus 3,28,000 rupees, 72,000 rupees சூப்பர் ப்ராஃபிட். இப்போ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி குட்வில்ல கண்டுபிடிப்போம். ஸோ 72,000 into 100 divided by 10, which is 7,20,000 rupees goodwill. Next நம்ம super profit method வச்சு goodwill calculate பண்ணலாம். Formula வந்து goodwill is equal to super profit into number of years of purchase. So இங்க number of years of purchase 3 கொடுத்துட்டாங்க. super profit நம்ம calculate பண்ணோம். ஏற்கனவே நம்ம capitalization of super profit methodல super profit calculate பண்ணிட்டோம், which is 72,000 rupees. இந்த 72,000 rupees இங்க substitute பண்ணி 3 ஆல multiply பண்ணா நம்மளுக்கு goodwill கிடைக்கும், which is 2,16,000 rupees. Question 31. A firm earns profit of 5 lakh rupees. Normal rate of return in a similar type of business is 10%. The value of total assets excluding goodwill and total outside liabilities as on the date of goodwill are 55 lakh rupees and 14 lakh rupees respectively. Calculate value of goodwill according to capitalization of super profit method as well as capitalization of average profit method. So இங்க questionல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Average profit 5 lakh rupees கொடுத்துட்டாங்க. Normal rate of return 10% கொடுத்துட்டாங்க. And total assets excluding goodwill இல்லாம assets வந்து 55 lakh rupees and outside liabilities 14 lakh rupees கொடுத்திருக்காங்க. நம்மள வந்து goodwill calculate பண்ண சொல்லியிருக்காங்க under two methods. ஒன்னு வந்து capitalization of super profit method, இன்னொன்னு capitalization of average profit method. So நம்ம first capitalization of super profit methodல எப்படி goodwill calculate பண்ணணும்னு பார்க்கலாம். So formula வந்து super profit into 100 divided by normal rate of return. So first நம்ம super profit calculate பண்ணுவோம். Super profit is equal to average profit minus normal profit. So இங்க average profit நம்மளுக்கு 5 lakh rupees கொடுத்துட்டாங்க. நம்ம normal profit கண்டுபிடிக்கணும். So normal profit is equal to capital employed into normal rate of return divided by 100. இப்ப capital employed calculate பண்ணும். So capital employed calculate பண்றதுக்கு நம்மளுக்கு assets கொடுத்திருக்காங்க and outside liabilities கொடுத்திருக்காங்க. So asset side approach வச்சு நம்ம capital employed calculate பண்ணலாம், which is equal to assets minus outside liabilities. 55 lakhs minus 14 lakhs, 41 lakh rupees capital employed. இப்ப இந்த 41 lakh rupees இங்க நம்ம substitute பண்ணா நம்மளுக்கு normal profit கிடைக்கும். So 41 lakhs into normal rate of return 10% கொடுத்திருக்காங்க. 4,10,000 rupees normal profit. Okay, இப்ப super profit calculate பண்ணலாம். So average profit 5 lakhs substitute பண்ணுவோம். Normal profit 4,10,000 substitute பண்ணுவோம். So 5 lakhs minus 4,10,000, 90,000 rupees super profit. இப்ப super profit கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அது into 100 divided by normal rate of return நம்மளுக்கு goodwill கிடைக்கும். So 90,000 into 100 divided by 10, 9 lakh rupees goodwill under capitalization of super profit. Next, capitalization of average profit methodல goodwill calculate பண்ணலாம். So formula வந்து goodwill is equal to capitalized value minus capital employed. First நம்ம capitalized value calculate பண்ணுவோம். Formula வந்து average profit into 100 divided by normal rate of return. So average profit இங்க 5 lakh rupees கொடுத்திருக்காங்க and normal rate of return 10% கொடுத்திருக்காங்க. So இதை substitute பண்ணா capitalized value கிடைக்கும். So 5 lakhs into 100 divided by 10, 50 lakh rupees capitalized value. So இந்த part கண்டுபிடிச்சாச்சு. Next capital employed calculate பண்ணுவோம். So capital employedக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு assets and outside liabilities கொடுத்திருக்காங்க. So assets minus outside liabilities நம்மளுக்கு capital employed கிடைக்கும், which is 55 lakhs minus 14 lakhs, 41 lakhs capital employed. இப்ப இதை substitute பண்ணா நம்மளுக்கு goodwill கிடைக்கும். So capitalized value 50 lakhs minus capital employed 41 lakhs, which is 9 lakh rupees goodwill. Question 32. On 1st April 2018, a firm had assets of 1 lakh rupees excluding stock of 20,000 rupees. The current liabilities were 10,000 rupees and the balance constituted partners' capital accounts. If the normal rate of return is 8%, the goodwill of the firm is valued at 60,000 rupees. At 4 years purchase of super profit, find the actual profits of the firm. So இங்க questionல நம்மளுக்கு assets 1 lakh rupees கொடுத்திருக்காங்க. இந்த assetsல stock exclude பண்ணிருக்காங்க. stock சேர்க்காம 1 lakh rupees assets. அசெட்ஸ்னாலே என்னது ஸ்டாக்கும் வரும், அசெட்ஸ்ல ஸ்டாக்கும் வரும் இல்லையா? சோ அப்ப இங்க ஸ்டாக் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு டோட்டல் அசெட்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்கையும் நம்ம அந்த அசெட்டோட வேல்யூவோட ஆட் பண்ணும். சோ 1 lakh plus 20,000, 1,20,000 தான் டோட்டல் அசெட்ஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 10,000 rupees கொடுத்திருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 8% கொடுத்திருக்காங்க. குட்வில் வந்து 60,000 rupees அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க, சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் வச்சு. So super profit into 4 number of years of purchase 4 அது பண்ணா நம்மளுக்கு 60,000 rupees goodwill கிடைச்சிருச்சு.
நம்மள என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ நம்ம குட்வில் ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல என்னது சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். சோ இங்க நம்மளுக்கு குட்வில் 60,000 rupees தெரியும், சூப்பர் ப்ராஃபிட் நம்மளுக்கு தெரியாது, அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் 4 தெரியும். ஓகே, இப்ப சூப்பர் ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்ணலாமா? எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இந்த 4 வந்து ஈக்குவல் டு இந்த சைட் போச்சுன்னா நம்மளுக்கு super profit கிடைக்கும். So 60,000 divided by 4 is equal to super profit, which is 15,000 rupees. But நம்மளுக்கு என்ன தேவை? Average profit தேவை. இப்போ super profit ஓட formula என்னது? Average profit minus normal profit. ஓகே, அப்ப இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சூப்பர் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சூப்பர் ப்ராஃபிட் 15,000 rupees நம்மளுக்கு தெரியும், ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்மளுக்கு தெரியாது, அண்ட் நார்மல் ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ நார்மல் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னது? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை 100. ஓகே, இப்ப கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அசெட்ஸ் கொடுத்திருக்காங்க, லயபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ஈக்குவல் டு 1 lakh, அதாவது இந்த அசெட்ஸ் இதுல ஸ்டாக் இன்க்ளூட் பண்ணல. சோ இப்போ நம்ம இன்க்ளூட் பண்றோம் இந்த 20,000. சோ 1,20,000 அசெட்ஸ் ஆயிடும். அதுல இருந்து நம்ம இந்த லயபிலிட்டிஸ் 10,000 மைனஸ் பண்ணா 1,10,000 rupees கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிடைச்சிருச்சு. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 8% கொடுத்துட்டாங்க. சோ இதை சப்ஸ்டியூட் பண்ணா நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும். சோ 1,10,000 into 8 by 100, 8,800 rupees நார்மல் ப்ராஃபிட். இப்போ இந்த 8,800 rupees இங்க சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு average profit கிடைக்கும். So average profit எப்படி calculate பண்ணலாம்? இந்த 8,800 equal to இந்த side போனா plus ஆயிரும். So அப்ப 15,000 plus 8,800 is equal to average profit, which is 23,800 rupees. Question number 33. Average profit of a firm during the last few years is 1,50,000 rupees. In similar business, the normal rate of return is 10% of the capital employed. Calculate value of goodwill by capitalization of super profit method if super profits of the firm are 50,000 rupees. So இங்க average profit 1,50,000 rupees கொடுத்துட்டாங்க, normal rate of return 10% கொடுத்திருக்காங்க, and நம்மள என்ன calculate பண்ண சொல்லியிருக்காங்க? goodwill calculate பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணும்? capitalization of super profit method, and super profits இங்க கொடுத்துட்டாங்க 50,000 rupees அப்படின்னு சொல்லி. So capitalization of super profit methodல goodwill ஓட formula super profit into 100 divided by normal rate of return. So இங்க super profits 50,000 கொடுத்துட்டாங்களா, அதை இங்க substitute பண்ணலாம். normal rate of return இங்க 10% கொடுத்துட்டாங்களா, அதையும் substitute பண்ணலாம். அப்ப டைரக்டா நம்மளுக்கு goodwill கிடைச்சிரும். So 50,000 into 100 divided by 10, 5 lakh rupees goodwill. Question 34. Raja Brothers earn an average profit of 30,000 rupees with a capital of 2 lakh rupees. The normal rate of return in the business is 10%. Using capitalization of super profit method, work out the value of the goodwill of the firm. So இங்க நம்மளுக்கு average profit 30,000 rupees கொடுத்துட்டாங்க, capital employed 2 lakh rupees கொடுத்துட்டாங்க, normal rate of return 10% கொடுத்துட்டாங்க. Capitalization of super profit method வச்சு நம்ம goodwill calculate பண்ணோம். So capitalization of super profit methodல goodwill formula வந்து super profit into 100 divided by normal rate of return. இப்ப நம்ம super profit calculate பண்ணோம். இங்க நம்மளுக்கு super profit கொடுக்கல. So super profit is equal to average profit minus normal profit. இப்ப நம்மளுக்கு average profit 30,000 rupees கொடுத்துட்டாங்க, but normal profit கொடுக்கல, அதை calculate பண்ணிக்கலாம். So normal profit is equal to capital employed into normal rate of return divided by 100. இப்ப capital employed 2 lakh rupees கொடுத்துட்டாங்க, normal rate of return 10% கொடுத்துட்டாங்க. So அதை நம்ம substitute பண்ணா நம்மளுக்கு normal profit 20,000 rupees வருது. Average profit இருக்கு, normal profit இருக்கு, இதை வச்சு நம்ம super profit calculate பண்ணலாம். So 30,000 rupees minus 20,000 rupees, 10,000 rupees நம்மளுக்கு super profit. இப்ப super profit இங்க substitute பண்ணி into 100 divided by 10 பண்ணா நம்மளுக்கு goodwill கிடைக்கும், which is 1 lakh rupees. Question 35. Rajan and Rajani are partners in a firm. The capitals were Rajan 3 lakh rupees and Rajani 2 lakh rupees. During the year ended 31st March 2024, the firm earned a profit of 1,50,000 rupees. Calculate the value of goodwill of the firm by capitalization of super profit, assuming that the normal rate of return is 20%. So இங்க question நம்மளுக்கு ராஜன் ராஜனி ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ், அவங்களோட கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. And இங்க firm வந்து average profit 1,50,000 rupees earn பண்ணிருக்கு, normal rate of return 20%. நம்ம வந்து capitalization of super profit method வச்சு goodwill calculate பண்ணோம். So capitalization of super profit methodல goodwill ஓட formula என்னது? super profit into 100 divided by normal rate of return. இங்க நம்மளுக்கு super profit தெரியாது, so super profit calculate பண்ணலாம், which is average profit minus normal profit. Okay, so இங்க average profit நம்மளுக்கு
1,50,000 rupees கொடுத்துட்டாங்க. பட் நார்மல் ப்ராஃபிட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நார்மல் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலாம், which is capital employed into normal rate of return divided by 100. இங்க நார்மல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து நம்மளுக்கு கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ liability side approach வச்சு கேபிட்டல் எம்ப்ளாய்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ஈக்குவல் டு ராஜனோட கேபிட்டல் பிளஸ் ராஜினியோட கேபிட்டல் 3 lakhs plus 2 lakhs 5 lakh rupees. So இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5 lakhs into normal rate of return 20%. ஸோ பண்ணோம்னா நம்மளுக்கு நார்மல் ப்ராஃபிட் 1 lakh rupees கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் தெரியும், நார்மல் ப்ராஃபிட் தெரியும். இதை வச்சு சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலாம். ஸோ 1,50,000 minus 1,50,000 rupees சூப்பர் ப்ராஃபிட். இப்போ இந்த சூப்பர் ப்ராஃபிட்டை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி into 100 divided by 20 பண்ணா நம்மளுக்கு குட்வில் கிடைக்கும், which is 2,50,000 rupees. 36th question. A business has earned average profit of 8 lakh rupees during the last few years and normal rate of return in similar business is 10%. Find the value of goodwill by capitalization of super profit method and super profit method if the goodwill is valued at 3 years purchase of super profit. Assets வந்து 80 lakh rupees and external liabilities 14,40,000 rupees. So average profit 8 lakh rupees கொடுத்திருக்காங்க, normal rate of return 10% கொடுத்திருக்காங்க, assets 80 lakhs கொடுத்திருக்காங்க, external liabilities 14,40,000 rupees கொடுத்திருக்காங்க. goodwill calculate பண்ணும் using two methods. ஒன்னு வந்து capitalization of super profit method, இன்னொன்னு super profit method and number of years purchase வந்து 3 கொடுத்திருக்காங்க. So first நம்ம capitalization of super profit methodல goodwill calculate பண்ணலாம். So goodwill is equal to super profit into 100 divided by normal rate of return. So super profit நம்மளுக்கு தெரியாது, அதை calculate பண்ணுவோம், which is average profit minus normal profit. இப்போ average profit 8 lakh rupees கொடுத்துட்டாங்க, but normal profit கொடுக்கல, அதை calculate பண்ணிக்கலாம், which is equal to capital employed into normal rate of return divided by 100. இப்போ capital employed நம்ம calculate பண்ணோம், அதுக்கு நம்மளுக்கு assets and external liabilities கொடுத்திருக்காங்க. So asset side approach வச்சு நம்ம capital employed calculate பண்ணுவோம், which is 80 lakhs minus 14,40,000 rupees 65,60,000 rupees. இப்போ இந்த capital employed இங்க substitute பண்ணி into normal rate of return, that is 10% பண்ணா நம்மளுக்கு normal profit கிடைக்கும். So 65,60,000 into 10 by 100 6,56,000 rupees normal profit. இப்போ நம்மளுக்கு average profit தெரியும், normal profit தெரியும், இதை இங்க substitute பண்ணிக்கலாம். 8 lakhs minus 6,56,000 நம்மளுக்கு super profit வந்து 1,44,000 rupees. இப்போ இந்த super profit இங்க substitute பண்ணி into 100 divided by 10 பண்ணா நம்மளுக்கு goodwill கிடைக்கும், which is 14,40,000 rupees under capitalization of super profit method. இப்போ super profit method வச்சு நம்ம goodwill calculate பண்ணலாம். So formula வந்து super profit into number of years purchase. Number of years purchase 3 கொடுத்துட்டாங்க. இப்போ super profit நம்மளுக்கு தெரியாது, அதை calculate பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம இந்த super profit calculate பண்ணியாச்சு இல்லையா? So 1,44,000 rupees வந்துச்சு. அந்த 1,44,000 rupees இங்க substitute பண்ணி 3 ஆல multiply பண்ணா நம்மளுக்கு goodwill கிடைக்கும், which is 4,32,000 rupees under super profit method. Question number 37. From the following information, calculate value of goodwill of the firm at 3 years purchase of average profit, at 3 years purchase of super profit, on the basis of capitalization of super profit, on the basis of capitalization of average profit. Information: average capital employed is 6 lakh rupees. Net profit or loss of the firm for the last 3 years ended at 31st March 2024, 2 lakh rupees, 31st March 2023, 1,80,000 rupees, and 31st March 2022, 1,60,000 rupees. Normal rate of return in similar business is 10%. Remuneration of 1 lakh rupees to partners is to be taken as charge against profit. Assets of the firm excluding goodwill, fictitious assets and non-trade investments is 7 lakh rupees, whereas partners capital is 6 lakh rupees and outside liabilities is 1 lakh rupees. ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம குட்வில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே 4 மெத்தடையும் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம். அதாவது ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், அது யூஸ் பண்றோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் 3. ஓகே, சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல கால்குலேட் பண்ணோம். இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் 3. அண்ட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்லயும் குட்வில் கால்குலேட் பண்ணும், கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் கீழயும் குட்வில்ல கால்குலேட் பண்ணும். இங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 6 lakh rupees கொடுத்திருக்காங்க, 3 years ஓட ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க.
நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்திருக்காங்க அண்ட் ரெமினரேஷன் 1 lakh rupees கொடுத்திருக்காங்க. சி ரெமினரேஷன் அப்படிங்கிறது பிசினஸ் எக்ஸ்பென்ஸ், நம்மளுக்கு தேவையானது ஆவரேஜ் பிசினஸ் ப்ராஃபிட் தான் தேவை. ஸோ அப்போ இந்த பிசினஸ் எக்ஸ்பென்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், இட் ஹாஸ் டு பி டேக்கன் ஆஸ் அ சார்ஜ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். ஓகே, அப்ப ப்ராஃபிட்ல இருந்து இதை மைனஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து இந்த 1 lakh rupees நம்ம மைனஸ் பண்ணணும். அடுத்தது அசெட்ஸ் கொடுத்திருக்காங்க 7 lakh rupees அண்ட் அவுட் சைட் liabilities 1 lakh rupees கொடுத்திருக்காங்க. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் 6 lakh rupees கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் கீழே குட்வில்லை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபார்முலா என்னது, குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்ணும். 3 years ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க, இதை வச்சு நம்ம average profit calculate பண்ணும். So total of profits divided by number of years. So profits total ங்கிறது 2 lakhs plus 1,80,000 plus 1,60,000 divided by 3 which is 1,80,000 rupees. இப்போ இந்த 1,80,000 rupeesல இருந்து நம்ம என்ன பண்ணும், remuneration 1 lakh rupees மைனஸ் பண்ணணும். So அப்ப 80,000 rupees தான் average profit. இப்போ இந்த average profit இங்க substitute பண்ணி number of years purchase எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3 into 3 ஆல multiply பண்ணா நம்மளுக்கு 2,40,000 rupees goodwill கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல goodwill calculate பண்ணலாம். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல goodwill ஃபார்முலா வந்து சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் நம்ம calculate பண்ணும் which is equal to average profit minus normal profit. ஓகே, இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். 80,000 rupees ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல கால்குலேட் பண்ணோம்ல 80,000 rupees. இப்போ நார்மல் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணும். ஸோ நார்மல் ப்ராஃபிட் ஃபார்முலா என்னது, கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை 100. இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கால்குலேட் பண்ணும். சி நம்ம வந்து ஐதர் அசெட் சைடு அப்ரோச் எடுத்துக்கலாம் இல்ல லயபிலிட்டி சைடு அப்ரோச் எடுத்துக்கலாம். அசெட் சைடு அப்ரோச் எடுத்தோம் அப்படின்னா அசெட்ஸ் மைனஸ் அவுட் சைட் லயபிலிட்டிஸ். ஸோ 7 lakhs minus 1 lakh 6 lakh rupees வரும். அதே லயபிலிட்டி சைடு அப்ரோச் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க 6 lakhs. சோ இதுல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், அதை வச்சு நீங்க கேபிட்டல் எம்ப்ளாய்ட கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து அசெட்ஸ்ல இருந்து லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு 6 lakhs தான் வருது. இங்க பார்ட்னர்ஸ் கேபிட்டலும் 6 lakhs தான். சோ அதனால கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 6 lakhs into 10 by 100 which is 60,000 rupees. இப்போ இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கலாம். 80,000 minus 60,000 20,000 rupees சூப்பர் ப்ராஃபிட். இப்போ இந்த 20,000 rupees இங்க சப்ஸ்டியூட் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் 3 into 3 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 60,000 rupees goodwill கிடைக்கும் அண்டர் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் வச்சு goodwill calculate பண்ணலாம். ஸோ கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல goodwill ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ 100 டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ நம்ம சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் போட்டோம், அதுலயே நம்ம சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டோம் which is 20,000 rupees. அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் 20,000 rupees into 100 divided by normal rate of return 10. So 20,000 into 100 divided by 10 2 lakh rupees goodwill. லாஸ்டா கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் கீழே குட்வில் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ல குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஃபார்முலா வந்து கேபிட்டலைஸ்ட் வேல்யூ மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இப்போ கேபிட்டலைஸ்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் which is average profit into 100 divided by normal rate of return. ஏற்கனவே ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணிட்டோம் which is 80,000 rupees. இதை இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 80,000 into 100 divided by 10 which is 8 lakh rupees capitalized value. நெக்ஸ்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வேணும். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்ட் நம்ம வந்து அசெட் சைடு அப்ரோச்சும் யூஸ் பண்ணலாம் இல்ல லயபிலிட்டி சைடு அப்ரோச்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அசெட் சைடு அப்ரோச் அப்படின்னா அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் which is 7 lakhs minus 1 lakh 6 lakh rupees கேபிட்டல் எம்ப்ளாய்ட். அதர்வைஸ் நீங்க வந்து லயபிலிட்டி சைடு அப்ரோச் எடுத்துக்கிறீங்க, இங்க பார்ட்னர்ஸ் கேபிட்டல் மட்டும் கொடுத்திருக்காங்க 6 lakh rupees, அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கேபிட்டலைஸ்ட் வேல்யூ 8 lakh rupees மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 6 lakh rupees which is 2 lakh rupees நம்மளுக்கு goodwill under capitalization of average profit method. இந்த வீடியோல நம்ம capitalization method வச்சு goodwill எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். and TS Gravelல exercise sums ஓட சொல்யூஷன்ஸும் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. and இந்த வீடியோவோட நம்மளுக்கு goodwill chapter முடிஞ்சிருச்சு. so next chapter அடுத்த வீடியோல பார்க்கலாம். thanks for watching the video.